ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் எக் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக் பிரியாணி பண்ணுறதுக்கு மூணு ஈஸியான ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் லீஃப் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான். அது நல்லா 1/2 hour ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. இது வந்து நம்ம இந்த வாட்டரில் போட்டுடலாம். போட்டு இது வந்து ஹாஃப் பாயிலாக வேக வச்சு எடுக்கணும். இதில் உப்பு போடுற வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய். அரிசி வந்து வெந்ததுக்கப்புறம் ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதை க்ளோஸ் பண்ணி ஹாஃப் பாயில் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தண்ணி நீங்கள் கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க, கரெக்ட் அளவு வேணாம், கொஞ்சம் அளவாக எடுத்துக்கோங்க. அப்போ நிறைய தண்ணி நம்ம வெளியே விட வேணாம். இப்போது நான் முட்டை வந்து 7 முட்டை எடுத்திருக்கேன். அதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு எல்லா முட்டையும் கொத்தி விட்டுருங்க. முட்டையை வந்து கத்தி வச்சு அறுத்து விடலாம், ஆனால் முட்டை வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபோர்க் வச்சு குத்துனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஃப்ரை பண்ணிவிட்டு தீ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலாலாம் கருகக்கூடாது, முட்டை வந்து வேறு வாசனை ஆகிடும், டேஸ்ட்டு மாறிடும். இப்போ முட்டையெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 2 to 3 minutes வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட ரைஸ் வந்து இப்போ ஹாஃப் பாயில் ஆகி வெந்து ரெடியாக இருக்குது. இதில் மீதம் இருக்க வாட்டரெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம். வாட்டர் அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது, இருந்தாலும் வடிகட்டில் இந்த மாதிரி ஃபில்டரில் ஊற்றி வச்சுருங்க. அது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர், நல்லா முறிஞ்சி ஃப்ரை பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த வெங்காயம் நம்ம வறுத்தெடுக்கிறது தான். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டைலாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில். நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் லீஃப், ஒரு 2 லவங்கம், 2 ஏலக்காய் இது போட்டு ஒரு ஹாஃப் வெங்காயம், பெரிய வெங்காயத்தோட ஒரு பாதி அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் கம்மியாக போகுதுன்னா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி, சின்ன தக்காளினா 1 எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய தக்காளினா 1/2 எடுத்துக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம், அதனால் தக்காளி அதிகம் வேணாம். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து இந்த மாதிரி கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வாட்டர் அதிகமாக சேர்க்க போகிறதில்ல, நம்ம தயிரோடு இருக்கிற தண்ணியே போதும். இப்போ 1 கப் புதினா, 1 கப் மல்லி இலை, இது 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம வேக வச்சு மசாலாவில் வறுத்து வச்சுருக்கிற முட்டை. முட்டையெல்லாம் இதில் போட்டுடலாம். இப்போ தீ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹாஃப் பாயிலாக வேக வச்சு வச்சுருக்கிற ரைஸ் அது எல்லாமே நம்ம உள்ளே போட்டுடலாம். முட்டையெல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ரைஸு போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், ஃப்ரைடு ஆனியன்ஸ் அது வந்து மேலே தூவி விட்டுடலாம். ஆனியன் தூவி விட்டுட்டு இப்போ மின்ட் லீவ்ஸ், புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் நெய், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அட் லாஸ்ட்டாக சாஃப்ரான் வாட்டர், குங்குமப்பூ வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் வாட்டரில் ஊற வச்சுருந்தேன். அது குங்குமப்பூ ஆப்ஷன் தான், நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட பிரியாணி பாத்திரம் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இது வந்து இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஏர் வெளியே போகாத அளவுக்கு, ஆவியெல்லாம் வெளியே போகாத அளவுக்கு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. நாலா பக்கமும் ஒட்டிட்டு நல்லா ஒட்டிடுங்க. இது வந்து கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக ரொம்ப சிம்மில் வச்சு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் வேகணும். பாருங்கள், இப்போ நம்மளோட பிரியாணி 25 மினிட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். வாவ், நம்மளோட பிரியாணி முட்டை தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கலர் பார்த்தாலே நல்லா சூப்பராக இருக்குது. மனம் கூட நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். முட்டையெல்லாம் எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், முட்டை வந்து உடஞ்சிரும். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்கு நம்ம தம் பிரியாணி. நம்மளோட முட்டை தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்